E20 fuel உங்க காரோட இன்ஜினை டேமேஜ் பண்ணும். E20 fuel உங்களுக்கு மைலேஜ் கொடுக்காது. இது நீங்க ஆல் ஓவர் நியூஸ் சேனல்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா பார்த்துருப்பீங்க. இஸ் திஸ் த ரியாலிட்டி? இஸ் இட் ஆக்சுவலி கோயிங் டு ஹேப்பன்? வெல், இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த E20னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் பேசிக்லி த எத்தனால் பர்சன்டேஜ் இன் பெட்ரோல். பெட்ரோல் எப்போவுமே பியோர் ஃபார்மில் வராது. அதில் கொஞ்சம் அடிட்டிவ்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அடிட்டிவ் தான் எத்தனால். இந்தியாவில் வர ஃபியூலில் எப்போவுமே 1 to 2% எத்தனால் வந்து பிளெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2014லேருந்து அது 10%க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நவ் இன் 2025 அது 20%க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது இன்க்ரீஸ் பண்ண ரீசன் என்ன? எத்தனால் பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது? வெல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எத்தனால் மிக்ஸ் பண்ணுறதுனால பெட்ரோல் இன்னும் பியூராக பர்ன் ஆகும். ஸோ உங்கள் டேல் பைப் எக்ஸாஸ்ட் க்ளீனாக வரும். ரெண்டாவது, எத்தனால் பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணுறதுனால கவர்மெண்ட் இம்போர்ட் பண்ணுற ஃபியூலோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கலாம். இதனால கவர்மெண்ட்க்கு நிறைய அமௌண்ட் சேவ் ஆகுது. மூணாவது, எத்தனால் இஸ் லோக்கலி ப்ரொடியூஸ்ட் த்ரூ சுகர் கேன்ஸ். ஸோ லோக்கல் ஃபார்மர்ஸ் அண்ட் லோக்கல் ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கும்போது ஹவு டஸ் இட் எஃபெக்ட் யோர் கார்? இந்த எத்தனால் வந்து ஒரு டைப் ஆஃப் ஆல்கஹால் விச் இஸ் ஹைலி ஃப்ளேமபிள் இன் நேச்சர். அது மட்டும் இல்லை, திஸ் இஸ் ஹைலி கொரோசிவ் இன் நேச்சர் ஆல்சோ. அதாவது எத்தனால் டச் ஆகிற எல்லா பார்ட்ஸையும் சீக்கிரமாக கொரோட் பண்ணிடும். ஸோ பார்ட்ஸ் லைக் எ ஃபியூல் டேங்க், ஃபியூல் லைன்ஸ், ஃபியூல் பம்ப், இன்ஜெக்டர்ஸ், இது எல்லாமே வேர் அண்ட் டேர் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்குது. இது உங்கள் காரோட இன்ஜின் ஆஸ் சச் எஃபெக்ட் பண்ணாது, பட் எனி ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் பார்ட்டை சீக்கிரமாக கொரோட் பண்ணிடும். அண்ட் ஆல் ஆஃப் யூ நோ, மாடர்ன் காரோட பானட் திறந்தாலே எல்லாமே பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர் தான். ஸோ இதான் நம்மளுக்கு மெயினான பிரச்சனையாக இருக்குது. பட் இது ஓவர் நைட் நடந்த சேஞ்ச் கிடையாது. இந்த E20 ஃபியூல் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு 2030 தான் சொல்லியிருந்தாங்க. இது கவர்மெண்ட் ஒரு 5 years முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. But since 2023, all Indian automobile manufacturers E20 compliant cars தான் manufacture பண்ணியிருக்காங்க. So if you have a car which is 2023 or newer, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு E10 compliant car வச்சிருக்கீங்க, பட் E20 fuel நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? உங்களோட காரோட காம்பனன்ட்ஸ் சீக்கிரமாக கொரோட் ஆகும். ஆனால் இது மட்டும் பிரச்சனை கிடையாது. A lot of car manufacturers, namely Kia, Jeep, Hyundai, Mahindra, இவங்களோட வெப்சைட்ஸ் அண்ட் இவங்களோட யூசர் மேனுவல் புக்கில் கிளியர்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இஃப் யூர் டிரைவிங் அ கார் விச் இஸ் E10 கம்ப்ளைண்ட் அண்ட் E20 ஃபியூல்னால அதில் டேமேஜஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வாரண்டி கிளைம் ஆகாது. ரெண்டாவது விஷயம், ஈவன் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கூட கிளைம் ஆகாது. நிறைய பேர் ஆக்சிடென்ட் இல்லாமலே நிற்கிற வண்டியில் ரேட் பைட்டுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி அக்கோ இன்சூரன்ஸ் என்ன ஸ்டேட் பண்ணுறாங்கன்னா, தே ஆர் காலிங் இட் ஆஸ் கிராஸ் நெக்லிஜென்ஸ். அதாவது உங்களுக்கு தெரியும் உங்கள் கார் E10 கம்ப்ளைண்ட் தான், நீங்கள் E20 ஃபியூல் போடுறதுனால அதில் ஏதோ ஒரு ஃபெயிலியராக ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸும் கிளைம் கிடைக்காது. இட் வில் கோ அண்டர் த கேட்டகரி ஆஃப் நெக்லிஜென்ஸ். ஸோ வாட் கேன் யூ டூ ஃபார் இட்? உங்கள் காரை நீங்கள் எப்படி காப்பாற்றிக்கலாம்? அப்போ எல்லாருமே காரை விற்றுட்டு 2023க்கு மேலே கார் வாங்கணுமா? கிடையாது. சி, ஜஸ்ட் லைக் ஹவு 6 airbags were made mandatory recently. பட் இதுக்கு முன்னாடியே நிறைய மேனுஃபேக்சர்ஸ் 6 airbags கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் நிறைய மேனுஃபேக்சர்ஸ் ஸ்டாண்டர்டாகவே 6 airbags கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே நிறைய மேனுஃபேக்சர்ஸ் இந்தியாவில் ப்ரீவியஸாகவே E20 கம்ப்ளைண்ட் கார்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேம்லி ஹுண்டாய், மாருதி, டாடா, மஹிந்திரா, ஃபோக்ஸ்வாகன் எல்லாருமே 2022லேருந்து E20 கம்ப்ளைண்ட் கார்ஸ் இந்தியாவில் செல் பண்ணுறாங்க. டயோட்டா ஆஸ் ஃபார் அஸ் 2013லேருந்து E20 கம்ப்ளைண்ட் கார் இந்தியாவுக்குள்ளே விற்கிறாங்க. பட் டயோட்டா மேக்ஸிமம் டீசல் தான் இந்தியாவில் சேல் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ பிக் அட்வான்டேஜ். பட் ஹியர்ஸ் த கேம் சேஞ்சர். ஹோண்டா 2009லேருந்து E20 கம்ப்ளைண்ட் கார் இந்தியாவுக்குள்ளே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இஃப் யூ ஹாவ் அன் ஓல்டர் ஜென்ரேஷன் ஹோண்டா, நீங்கள் வரியே பண்ணிக்க வேண்டாம், யோர் கார் இஸ் ஆல் குட். பட் என்கிட்ட E10 கார் தான் இருக்குது, பழைய கார் தான் இருக்குது, நான் எப்படி என் காரை காப்பாற்றிக்கலாம்னா, கீப் அ க்ளோசர் ஐ. நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது உங்களோட ரப்பர் ஹோசஸ், ரப்பர் பார்ட்ஸை பாருங்கள். கொஞ்சம் பிரிட்டல் ஆகிடுச்சு, கொஞ்சம் லீக் ஆகிற மாதிரி இருக்குன்னா அதை டக்குன்னு ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஐ எம் ஷோர் மேனுஃபேக்சர் ஷுட் கம் அவுட் வித் சம் சார்ட் ஆஃப் எ சொல்யூஷன். அட்லீஸ்ட் ஒரு ரெட்ரோஃபிட் பார்ட் E10 கார்ஸ்க்காக கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு நாள் 2 நாளில் வராது. திஸ் வில் கம் ஓவர் அ டைம் பீரியட். ஸோ உங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டும்தான் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் திஸ் இஸ் த டைரக்ஷன் இந்தியா இஸ் செலக்டட் டு கோ. அண்ட் இது ஒன்லி இன்க்ரீஸ் தான் ஆகும். இன்ஃபேக்ட் டெவலப்ட் கண்ட்ரீஸ் லைக் அமெரிக்கா அண்ட் பிரேசில் E85 வரைக்கும் ஃபியூல் வச்சிருக்காங்க. தட் இஸ் 85% ஆஃப் எத்தனால் பிளெண்ட். ஏன்னா தேர் கார்ஸ் ஆர் ஃப்ளெக்ஸி ஃபியூல், அதாவது மல்டிபிள் கிரேட்ஸ் ஆஃப் ஃபியூலில் ரன் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கும் வந்துடும். அண்ட் கீப்பிங் இன் மைண்ட், இந்தியா ஆல்ரெடி எக்ஸ்போர்ட்ஸ் கார்ஸ்.
அண்ட் a lot of cars go to Brazil. நம்ம கிட்ட அந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி எல்லாமே இருக்கு. It is just a matter of time that it comes down to our cars. Our concern here is preserving our older generation E10 vehicles. ஏன்னா பொல்யூஷன் நார்ம்ஸ்க்காக ஒரு கார் சேஞ்ச் பண்ணுறது சொல்யூஷன் கிடையாது. ஒரு புது கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கே நிறைய பொல்யூஷன் ஆகும். ஸோ லெட் us know if this video was helpful for you. உங்களுக்கு இந்த எத்தனால் பிளெண்ட் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? உங்கள் கார் E10 E20 ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அதுக்கு எப்படி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு செக் பண்ணிடுங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு கெட் அ கன்சல்டேஷன் ஆன் buying a brand new car or regarding anything else, feel free to get in touch with us. நம்ம one-on-one உட்காரலாம் and we can clear all your doubts. If you like this, consider giving us a subscribe and do let us know your thoughts in the comments.